வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும். இன்றைய பதிவில் பிறர் விஷயத்துல அனாவசியமாக தலையிடுதல் ஸ்ரீ அன்னையின் உரையிலிருந்து இந்த பதிவை நம்ம பார்க்க போகின்றோம். நம்ம வந்து சாதாரணமாக அமைதியாக இருந்தாலும் சிலருக்கு சில குணங்கள் உண்டு. அடுத்தவர்களுடைய விஷயங்களில் குடும்ப விஷயமாகட்டும் இல்லை மற்ற விஷயங்கள் ஆகட்டும் தேவையில்லாமல் தலையிடுவது, தலையிட்டு மூக்குடைப்பட்டு வருவது. இதற்கு ஸ்ரீ அன்னை என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எது சரியான மனப்பான்மை? தலையிடுகிற மனப்பான்மையா, தலையிடாதிருக்கும் மனப்பான்மையா? எது சிறந்தது? அதுதான் விஷயம். தலையிட வேண்டுமானால் நீ நினைப்பதுதான் சரி என்று உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். நீ விஷயங்களை பார்க்கும் பார்வை மற்றவன் அல்லது மற்ற மனிதர்களுடைய பார்வையை விட உயர்ந்தது, விரும்பத்தக்கது, அதிக உண்மையானது என்று உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். மேலும் பிறர் விஷயங்களை தலையிடுவதை விட தலையிடாமல் இருப்பது எப்பொழுதுமே நல்லது. மனிதர் பிற விஷயங்களில் கண்டபடி தலையிடுகிறார்கள். கேட்காவிட்டாலும் கூட தங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்கின்ற பழக்கம்தான் இதற்கு காரணம், வேறொன்றுமே இல்லை. ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க, நீங்கள் மற்றவர் விஷயத்தில் தலையிடுவதை விட தலையிடாமல் இருப்பதே மேல் என்று. தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் நமக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோன்ற பேரில் நம்ம தலையிடக்கூடாது. எது சரியானது என்னும் ஞானம் உனக்கு இருந்த போதிலும் கூட மிக அரிதாகவே தலையிடுவதே அறிவுடைய செயலாக இருக்கும். நிச்சயமாக பெரிய நாசத்தில் போய் முடிய போகின்ற காரியத்தை ஒருவன் செய்ய விரும்பும் பொழுது மட்டும் தலையிடுவது இன்றியமையாதாகும். அதாவது ஒருத்தரோட செயல் அவங்களுக்கு மிகுந்த துன்பத்தை உண்டாக்கும், அவங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்ற சூழ்நிலையில் மட்டும்தான் மற்றவர்களுடைய விஷயத்தில் நீ தலையிடலாம். அது இன்றியமையாதது. அப்பொழுது கூட தலையிடுவதானால் சிரித்து கொண்டு அதிக பயன் ஒன்றும் உண்டாவதில்லை. உண்மை இதுதான் என்று உனக்கு 100க்கு 100 நிச்சயமாக தெரிந்தாலன்றி உனது தலையீடு நியாயமாகாது. அதாவது இதில் உண்மை இதுதான் என்று நமக்கு நல்ல நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் தலையிட சொல்கிறாங்க. இல்லைன்னா தலையிட வேண்டாம். அது மட்டும் போதாது, உனது தலையீட்டினால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை பற்றியும் உனக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டால் நம்ம தலையும் உருளும் என்று சொல்லுவாங்க. அதனால தான் மதர் சொல்கிறாங்க, நீங்கள் தலையிடுறது அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருந்து அவங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் போது தலையிடலாம். ஆனால் அந்த உண்மையாக அது உணர்ந்து நீங்கள் தலையிடணும். அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட போகுதுன்றதை உணர்ந்து நம்ம தலையிடலாம். ஆனால் அது அப்பொழுது கூட நம்ம நமக்கு பின்னாடி வரும் நிலைமையையும் நம் யோசனை செய்து தலையிட வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஒரு தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்தை தலையிடும் போது சண்டை போட்டவங்களோ பிரச்சனை பண்ணுறவங்களோ அவங்க சமாதானம் ஆகிடுவாங்க. மூணாவதாக தலையிடுறவங்க தலைதான் உருளும். அதுதான் உண்மை. அதுதான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. பின்னாடி உனக்கு வர விளைவுகளையும் நீ அதை யோசனை செய்து நீ தலையிடலாம். நீ ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். தீர்க்கதரிசியாக அன்பும் அருளும் உடைய தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். உனது தலையீடு அந்த மற்றவனுடைய விதியில் உள்ள விளைவுகளை உண்டாக்கும் என்னும் ஞானம் கூட தேவையாகும். இதை செய், அதை செய்யாதே என்று மனிதர்கள் அறிவுரை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய இச்செயலால் தாங்கள் எவ்வளவு குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள், எப்படி குழப்பத்தை அதிகரிக்க செய்கிறார்கள் என்பதே அவர்களுக்கு தெரியாது. சமயங்களில் சாதாரணமாக அந்த ஆள் அடையக்கூடிய வளர்ச்சியையும் அவர்கள் கெடுத்து விடுகிறார்கள், தலையிடுகிறேன் என்ற பேரால்.
அபிப்பிராயங்கள் எப்பொழுதும் ஆபத்தானவை, மிக பெரும்பாலும் முற்றிலும் பயனற்றவை என்பது என் கருத்துன்ட்டு ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. முதலாவது, மற்றவர்களை விட நீ பன்மடங்கு அறிவுடையவனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நீ மற்றவர்களுக்கு நீ புத்திசாலின்னு நினச்சி அவங்களுக்கு அட்வைஸ் செய்யக்கூடாது. நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்பதை சொல்லவில்லை, பாரபட்சமாக மதிப்பீட்டை குறிப்பிடுகிறேன். நீ இன்னொருவருடைய காரியங்களில் தலையிடக்கூடாது. மற்றவர்களை விட உனக்கு நெடுதூர பார்வை, தெளிவான பார்வை இருந்தாலன்றி வெறிகள், ஆசைகள், குருட்டுத்தனமான எதிர் செயல்கள் ஆகியவற்றை கடந்தவனாக நீ இருந்தாலன்றி நீ இன்னொருவருடைய காரியங்களில் தலையிடக்கூடாது. இவற்றையெல்லாம் தாண்டி மேலே சென்றிருந்தால்தான் இன்னொருவருடைய வாழ்வில் தலையிட உனக்கு உரிமை உண்டு. அவராக தலையிடும்படி கேட்கும் போது கூட, அப்படி கேட்காமல் இருக்கும்போது நீ தலையிடுவது உனது வேலை அல்லாத ஒன்றின் அனாவசியமான தலையீடாகும். ஒருத்தர் எனக்கு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்க என்று கேட்டாலொழிய நீ தலையிடாதே. அவங்க கேட்காமையே அவங்க விஷயத்தில் தலையிடுவது தவறான செயல் என்று சொல்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உலக மக்கள் மற்றவர்களுடைய குடும்ப பிரச்சனை, மற்றவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவங்க அதுதான் அவசியமாக பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் என்ன நடக்குது, இவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் மதர் சொல்கிறாங்க, தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது. அவங்கள விட நீ பன்மடங்கு புத்திசாலித்தனமாக இருந்தால் அதற்கு தீர்வு உன்னால் முடியும் என்று நீ அதை பற்றி, அந்த பிரச்சனை பற்றி நன்கு அறிந்தாலொழிய நீ தேவையில்லாமல் ஒருவருடைய விஷயத்தில் தலையிடக்கூடாது. அவங்களே பிரச்சனையை சுமூகமாக முடித்து கொடுக்க அவங்கள அழைத்தால் ஒழிய நீங்கள் தேவையில்லாமல் அனாவசியமாக யாருடைய விஷயங்களிலும் தலையிடக்கூடாது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. ரொம்ப அருமையான பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் பிறரை மதிப்பிடுதல் மனிதனால் சரியாக மதிப்பிட முடியாது என்ற பதிவு ஸ்ரீ அன்னையின் உரையிலிருந்து நாம் பார்க்க போகின்றோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.